ஹாய் மக்களே, எல்லாரும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டீங்களா? நான் இனிமேல் தண்ணி அடிக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ரெகுலராக வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களாம் என்ன எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா ஜென்ர கொண்டாடி என்ன எடுத்திருக்கிறேன்னு கேட்போமா? முப்பாத்தா முப்பாத்தா கொஞ்சம் வாயேன். இல்ல, எல்லாரும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டாங்க. நீ என்ன எடுத்திருக்கிற? என்னது? என்ன சொன்னீங்க? ரெசல்யூஷன் டி, ரெசல்யூஷன். இங்காருங்க மாமா, என்கிட்ட இங்கிலீஷ் பேசாதீங்கன்னு பாவமோர சொல்லிட்டேன். நீங்க திருந்தவே மாட்டேங்கிறீங்க. என்னன்னு புரியுற மாதிரி சொல்லுங்க. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நியூ இயரே முடிஞ்சிரும்டி. அடி, புது வருஷத்துல எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்பாங்கல்ல, அதுதான் நீ என்ன எடுத்துக்கிற? உறுதிமொழியா? ஏனுங்க மாமா, ஸ்கூலுக்கு போனா தான் உறுதிமொழி சொல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன மாமா புதுசா கேக்குறீங்க? என்ன உறுதிமொழி? சின்னடி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. வருஷம் வருஷம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் இல்லடி. அதுக்கு பேர் தான் உறுதிமொழி. என்ன எடுக்க போற சொல்லு. ஓ அதுவா? அவன் நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? சின்ன எடுத்திருக்கிறேன். தண்ணி அடிக்க கூடாது, ஜிம்முக்கெல்லாம் போகணும், வாக்கிங் எல்லாம் போகணும்னு எடுத்திருக்கிறேன். ஏன்? ஏனுங்க மாமா, நியூ இயர்க்கெல்லாம் உறுதிமொழி எடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, அது சும்மா ஒரு நாளைக்கு தானுங்களா? சின்னடி கேக்குற? இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு நாள் மட்டும் தான் செய்வீங்களே, அப்புறம் மீதி இருக்கிற 364 நாளும் நீங்க பண்றத பண்ணுவீங்க. அப்புறம் என்னங்க மாமா உறுதிமொழி? எதுக்கு இந்த உறுதிமொழி? தேவையில்லாத டைம் வேஸ்ட். அடியே, இந்த வருஷம் நான் உறுதிமொழி எடுத்துட்டேன். பாருடி, தண்ணி அடிக்க மாட்டேன், தகராறு பண்ண மாட்டேன், கரெக்டா காலையில இருந்துச்சு வாக்கிங் போறேன். இத பல முறை கேட்டு காது புளிச்சு போயிடுச்சுங்க. சரி, என்ன விடு. நீ என்ன உறுதிமொழி எடுத்திருக்க அதை சொல்லு. எனக்கு மாமா, நான் எதுக்கு உறுதிமொழி எடுக்கணும்? சென்ன மாதிரி ஒழுக்கமான பொண்ணு உலகத்திலேயே கிடையாதாக்கும். நீ அடி. நானெல்லாம் எனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கிறேன். அப்ப நான் நல்ல பொண்ணு தானே? ஆமா ஆமா, நீ சொன்ன நல்ல பொண்ணுதான். ஆனா ஓவரா வாய் பேசுற பத்தியா, அதை கொஞ்சம் குறைச்சுக்கோ, நல்லது. ஏன் முப்பாத்தா இப்படி பண்ண? என்ன நான் சொல்றது எல்லாம் நீ நியூ இயர் உறுதிமொழியா எடுத்துக்கோய. அப்படியே சொல்ல போறீங்க? இந்த வருஷம் உன்னோட நியூ இயர் உறுதிமொழி என்ன தெரியுமா? கட்டின புருஷனா அடிக்க கூடாது, மாமியார தப்பா பேசக்கூடாது, வாய் அதிகமா பேசக்கூடாது, காலனிக்குள்ள யாருக்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வருஷம் இருந்துறேன் முப்பாத்தா. ஓ அப்படி வரீங்க. அப்ப நான் சொல்றது இந்த தடவை நீங்க உறுதிமொழி எடுத்துக்கிறீங்களா? என்ன சொல்ல போற? வெட்டி பசங்களோட சேரக்கூடாது, வெட்டியா ஊரை சுத்தக்கூடாது, முக்கியமா பக்கத்து வீட்டு குமாரனை கூட சேரவே கூடாது, சாயங்காலம் 6 மணி ஆனா வீட்டுக்கு வந்துடணும், ஞாயிற்றுக்கிழமையான வெளியே போகவே கூடாது. இந்த மாதிரிலாம் இருப்பீங்களா? இன்னும் ஒரு ஆம்பளையால வீட்டுக்குள்ளேயே இருக்கு சொல்ற? இதெல்லாம் ஓவர்டி. அப்ப அதே மாதிரி தான் என்னையும் சொல்லிட்டெல்லாம் இருக்காதீங்க. என்னைக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க கேக்குறீங்களோ அன்னைக்கு தான் குடும்பம் உருப்பிடும். அன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு நியூ இயர். வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கள வெட்டியா கூப்பிட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னைக்கு நான் சொல்றது நீ கேக்குறியோ அன்னைக்கு தான் எனக்கு நியூ இயர். ஏய் முப்பாத்தா, பாத்து பாக்காம போயிட்டே இருக்கற. ஏனுங்க தா, நான் வாடிக்கு வீட்டுக்குள்ள அங்க இங்க நடந்துட்டு இருக்கறேன். உங்களை பார்த்தா என்ன பண்ணனும்? வணக்கம் வைக்கணுமா? வர வர வாய் கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. போ ஒரு டீயை போட்டு எடுத்துட்டு வா. ஏனுங்க தா, உங்க புள்ள இப்பதான் வாய்க்கிலே ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்க வேண்டியதா தா? ரயில்வே ஸ்டேஷனா? ஆமா, அதான் வருஷம் வருஷம் நியூ இயர் அன்னைக்கு எடுப்பாங்களே ரயில்வே ஸ்டேஷன். அதை எடுத்துக்க வேண்டியதானே? டீ குடிக்க மாட்டான்னு. ஏ பைத்தியக்காரி, அது ரெசல்யூஷன் டி. என்னவோ யா வாயில நுழையல, எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்துச்சு. உன் வாயில் நுழையாத வரைக்கும் நல்லதுதான். எனக்கு எல்லாருமே உறுதிமொழி எடுக்கிறாங்களாமா. நீங்களும் டீ குடிக்க மாட்டே, இந்த மாதிரி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட மாட்டேன்னு எடுத்துக்க வேண்டியதானே? வீட்டுக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. ஓவரா பேசுற நீ. இத்தனை வாய் பேசியே உங்ககிட்ட சமாளிக்க முடியல. வாய் பேசாத பொண்ணாத நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆள விடுங்க, தலை வலிக்குது, நம்ம பாடுக்க போறேன். உறுதிமொழி எடுக்கிறாங்களா? உறுதிமொழி எல்லாரும் உறுதிமொழி எடுக்கிறாங்களாம். நாம என்ன எடுக்கிறது? இந்த வருஷமாவது டெய்லியும் யூடியூப்ல ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்து வைராக்கியமா வேலை பார்க்கணுமாக்கும். அப்பனீங்க பாரு, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்து சொல்லணும்ல, சீக்கிரமா கூப்பிடு. அப்பா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஹாய் மக்களே, எங்க முப்பாத்தா குடும்பம் சார்பா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி புது வருஷத்தை நம்ம ரொம்ப ஆர்வமா வரவேற்போம். இந்த வருஷத்துல
நம்மளோட கனவுகள் எல்லாமே நிஜமாகணும். எல்லாத்துக்கும் என் மனசார இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் என்னோடது உடம்ப குறைக்கலாம்னு இருக்கேன். நீங்க என்னோட போறீங்க? நான் உங்ககிட்ட அடி வாங்காம இருக்கணும்டி. அதுக்காக தான் இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷனா அடி வாங்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க போய் சொல்லாம இருக்கணும். எங்க குடும்ப சார்பா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.